ஒரு அரசியல் தலைவன் என்பவன் மற்றவனுக்கு உதாரணமாக இருக்கும், முன் உதாரணமாக இருக்கும், தன் தொண்டர்களை வழிநடத்துறவனாக இருக்கணும். இவரை பார்த்து கெட்டு போகக்கூடாது. இப்போ நாளைக்கு இவர்கிட்ட இருக்கிற நிறைய ஆண்கள் இருக்காங்க, பசங்க இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. நாளைக்கு இந்த ஆம்பளை இந்த ஒய்ஃபோடு இருக்கிறவங்களாம் என் பையனையே உனக்கு 1000 ரூபா கொடுத்தேன் கடன் குடுன்னு பொண்டாட்டி கேட்டால் என்ன பண்ணுங்க? எங்கள் தலைவராக தான் சொல்லியிருக்காரு, அவங்க அப்பா அம்மாவுக்கு கொடுத்தது கடன்றாரு. அப்படி நாங்கள் மட்டும் எப்படி எங்கள் தலைவர் சொல்கிறதான்னு சொன்னால் இதை மொத்தமாக கிளம்புனாங்கன்னா தமிழ்நாடு என்ன ஆகும்? அப்போ அதெல்லாம் ஒரு தவறான உதாரணம் இல்லை. நீங்கள் உச்சத்தில் 250 கோடி விட்டு வந்துருக்கீங்க, அப்பா அம்மா கொடுத்தது ஏன் கடன் சொல்கிறீங்க? அப்பா அம்மாவுக்கு நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன்னு சொல்லுங்கள். என்ன காரணம்னா அதை கடன் சொல்லனா இந்த பணத்துக்கு வருமானத்துக்கு நீ என்ன பண்ண ஏது பண்ணன்னு ஒரு கொஸ்டின் வரும். அப்போ ஏற்கனவே புலி படத்தில் 15 கோடியை மறைச்சி வச்சு கோர்ட்டில் 1.5 கோடி ரூபாய் கிட்ட சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ இந்த வழக்கையும் சந்திக்கணுமென்ற பயத்தில் யாரோ ஒரு அதிமேதாவி அவர் கூடயே உள்ளவர் சொன்ன ஐடியாவை கேட்டு இதை வந்து பொதுவெளியில் சொல்லி அவருடைய இமேஜ் அவரே குறைச்சிக்கிட்டார். ஆமாம், அவருக்கு சுய சிந்தனை கிடையாது. சினிமாவில் கூட நான் அவரவா டைலாக் எழுதுறாரு, டேரக்டர் சொல்கிறது தானே சொல்கிறாரு. அவர் வந்து அரசியலில் வந்ததுலேருந்து பெருசாக சொல்கிறேன், அவருக்கு நிஜ வாழ்க்கையிலையுமே அப்படிதான் இருக்காருன்ற. நிஜ வாழ்க்கையிலையுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே அவர் பெருசாக பேச மாட்டார் பிரச்சாரத்தில், 5 நிமிஷத்துக்கு மேலே மாநாட்டில் பேச மாட்டார். இதுதான் அவருடைய இது. ஒரு பேப்பரை பார்க்காம படிக்க மாட்டார், ஒரு 4 வாரத்தை இண்டிவிஜுவலாக சொல்ல மாட்டார், யாராவது பேசினது தான் பேசுவார். நீங்கள் இது வரைக்கும் அவருக்கு இன்டர்வியூ பேட்டிலாம் எடுத்து பாருங்க. சாரி, இன்டர்வியூ கொடுத்ததில்லை. அவர் மாநாடு, தேர்தல் பரப்புரை, முக்கியமாக ஒன்றே மனப்பாடம் பண்ணி சொல்லுவார், தீய சக்தி திமுகன்னு. அது மட்டும் மூளையிலேயே சொல்லுவாங்க இல்லையா? ஒரு படத்தில் சந்தானத்தை ஜெயம் ரவி சொல்லுவான். ஜெயம் ரவி தான் மென்டலி இதாக இருப்பார், அஃபெக்ட். ஆனால் சந்தானத்தை இவன் மனசில் ஆள் மனதில் போய் யாரோ சொல்லிட்டாங்க, பதிய வச்சு, அதனால டாக்டர்னு சுற்றுறான். அந்த மாதிரி விஜயுடைய ஆள் மனதில் யாரோ போய் தீய சக்தி திமுகன்னு சொல்லிட்டாங்க. தீய சக்தி அதை தவிர்த்து வேறு எதுவுமே வராது. மற்றவங்கள ஊழல் சக்தின்னு வர. ஆனால் இங்கே அவர் கொடுத்துருக்கிற சீட்டு கொடுத்துருக்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் 10 நாளைக்கு முன்னாடி தான் பெயிலில் வந்துருக்கான். கஞ்சாவளத்தில் உள்ள போயிட்டு 10 நாளைக்கு முன்னாடி தான் பெயிலில் வந்தோன்னா அவருக்கு சீட்டு. பூந்தமல்லி கேண்டிடேட்டுக்கு வந்து பாலியல் வழக்கு அந்த பொண்ணு கொடுத்துருக்கு, சொந்த கட்சி பொண்ணு. எனக்கு அதை தரேன் இதை தரேன் என்ன பாலியல் செட்டில் பண்ணாருன்னு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டாங்க. அப்போ நீ தேர்ந்தெடுக்கிற வேட்பாளர்களே கரெக்டான ஆட்கள் இல்லைன்னும் போது நீ மற்ற கட்சி பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, என்ன உரிமை இருக்குது? நான் யோகினா இருந்தால் தானே நீ குடிக்காதுன்னு ஒருத்தர் சொல்ல முடியும். அவனே நல்லா டெய்லி சரக்கை போட்டு ஏய் நீங்களாம் குடிக்காதீங்கப்பா, குடிக்கிறது தப்புன்னா எப்படி இருக்கும்? நகைச்சுவாக இருக்குல்ல? அந்த மாதிரி தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற வேட்பாளர்லாம் வந்து அடிப்படை கீழேருந்து வந்தவங்கன்னு சொல்கிறார். யாருமே கிடையாது. விஎஸ் பாபுலேருந்து, செங்கோட்டையன்லேருந்து, மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்க, துசி மோகன்லேருந்து, அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து வேறு வேறு கட்சிகளில் பயணித்து எம்எல்ஏ ஆகி அவங்களால் நிராகரிக்கப்பட்டு மாற்று இடம் தேடி விஜய் கிட்ட ஓடி வந்தவங்க. ஊழலை ஒழிப்பன்னு சொன்னால் என் கட்சியில் நான் ஊழலை ஒழிப்பன்னு நம்ம சொல்லும் போது நம்ம கிட்ட வரவங்கெல்லாம் கரைப்படாத கைக்கு சொந்தக்காரங்களாக இருக்கும். அப்போ தானே நான் ஒழிக்க முடியும். இன்னொரு கட்சியில் ஊழல் செஞ்சுட்டு தண்டனை பெற்றவங்களாம் இங்கே வந்து சேர்த்துக்கிட்டா அப்போ நீ எப்படி ஊழலை ஒழிப்பேன்? எக்ஸாம்பிள் செங்கோட்டையன் வந்து தண்டனை பெற்றவர் ஊழலுக்கு. ஓகேங்களா? அப்போ நீங்கள் எங்கே போய் ஊழலை ஒழிக்க முடியும்? ஒழிக்க முடியாது. நீங்களே 15 கோடி ரூபா வாங்கிட்டு கணக்காட்டில் கோர்ட்டில், அதுவும் ஊழல் தானே. ஃபாரின்லேருந்து கார் இறக்கி பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷன் இறக்கி 1.5 லட்ச ரூபா கட்டலன்னு கோர்ட்டில் கொட்டுவாங்க. நீங்கள் அதுவும் ஊழல் தானே. ஒரு வருமான வரியை மறைத்து அரசுக்கு இழப்பை செய்கிறதும் ஊழல் தானே. அப்போ எப்படி நீங்கள் வந்து நல்லா ஆட்சி கொடுக்க முடியும்? இது ஒரு மாயை, இது ஒரு தோற்றம், இது வந்து திரை கவர்ச்சி. இது உள்ள அப்படி தான் இருக்கும். அந்த கூட்டங்கள் வந்து அப்படி தான் இருக்கும். அதை எப்படி சொல்கிறது? என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும், 4 பொண்டாட்டி வச்சுக்கலையா, எங்கள் அண்ணன் வச்சுக்கிட்டோம், நாங்கள் பொண்டாட்டியாக கூட இருப்போம். இதெல்லாம் வந்து இத்தனை வருஷத்தில் இந்த 70-80 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் இந்த மாதிரி தமிழ் பெண்கள் வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் எந்த சூழ்நிலையிலையும் எந்த நேரத்திலையும் வந்ததே இல்லை. அப்போ விஜய் என்ற ஒரு நபரால் தமிழ்நாட்டில் பெண்கள் இவ்வளோ மோசமாக பேசுகிற அளவுக்கு இருக்காங்களே அப்படின்றத அவர் வெளிக்கொண்டு வந்திருக்காரு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு மிக மோசமான ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து அடுத்த தலைமுறையை வந்து ரொம்ப பாதிக்கும். ஒன்று சொல்லுது ஓட்டு போடணும் 9 பேருக்கும் விஷம் வச்சுருக்காங்க பொண்ணு. அப்போ இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மனநிலை? என்ன மாதிரி இதை நீங்கள் எதையாவது கண்டிச்சிருக்கீங்களா? நீங்கள் கரூர் சம்பவத்துக்கு மட்டும் ஒரு 5 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டீங்க. சிஎம் சார் நான் என் வீட்டில் தான் இருப்பேன், அதெல்லாம் வந்து சினிமா டைலாக். அவர் ஒன்று தொண்ணூன்னா கரூர்லேருந்து திருச்சி போகும்போதுமே தூக்கியிருப்பாங்க, கேஸை போட்டு உள்ள போட்டுருப்பாங்க. ஒன்று அவங்க மதிக்கவே இல்லை. திமுக இன்று வரை விஜயை ஒரு பெரிய பிம்பமாக கருதவே இல்லை. அவங்க இன்றைக்கும் சொல்கிறது
டெல்லிக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. விஜய்ன்ற கேரக்டரை பற்றியே பேச மாட்டாங்க. இவர் தான் திமுக திமுக திமுகன்னு சொல்லிட்டு இருப்பார். அப்போ எதிரியை வந்து யார் டிசைட் பண்ணுறதா நீ மட்டும் டிசைட் பண்ணக்கூடாது, அந்த எதிரியும் டிசைட் பண்ணணும். அப்போ அந்த எதிரி உன்னை மைண்ட்லேயே வச்சுக்கல. உதயநிதியாக இருக்கட்டும், மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், எடப்பாடி அவர்களாகவே இருக்கட்டும், அவருமே இவரை எதிரியாக எடுத்துக்கல. எங்களுக்கும் திமுக தான் போட்டின்னுவார், இவர் எங்களுக்கும் அதிமுக டெல்லிக்கும் தான் போட்டின்னுவார். அப்போ நான் மட்டும் 400 வழி தான்ற மாதிரி நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. பட் இந்த தேர்தல் ரிசல்ட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு படிப்பினை உண்டாக்கும். அதுக்கப்புறமாவது அவங்க திருந்தி ஒழுங்கான அரசியல், மக்களுக்கான அரசியலை எடுத்தால் 31 ஓரளவுக்கு அந்த கட்சி முன்னேறலாம். ஒருவேளை அந்த கட்சி அந்த 31 வரைக்கும் அரசியலில் இருந்தால் நடைமுறையில் அது வர்றதுக்கு சாத்தியம் இருக்குது. இந்த தேர்தல் ரிசல்ட்டையே பார்த்துட்டு போயிட்டாருனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, அவர் ஏன் ரத்து பண்ணாருன்னு சொல்கிறாங்கன்னா வெயில் அதிகமாக இருந்துச்சு, அதனால் அவரால் இருக்க முடியுதுன்னு போயிட்டாரு, அதுதான் காரணம்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறன்றதை சொல்லிட்டு காரணம் சொல்லிட்டு போயிடலாம்னு சொல்லி போயிட்டதாக ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கு சமூக இதில். எது உண்மை பொய்ன்றது விஜய்க்கு மட்டும்தான் தெரியும். அப்போ பயம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? யாருக்கு? திமுகவுக்கு வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் விஜய் ஒரு பொருட்டே இல்லை. எந்த இடத்துலையாவது பேசியிருக்காங்களா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாயிலிருந்து விஜய்னு வந்திருக்கா? உதயநிதி ஸ்டாலின் வந்து விஜய்னு வந்திருக்கா? எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரா? பேர் வந்து உதயநிதி சார் கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த இது பார்த்தீங்களா, மாநாடு போடுறதுல பார்த்தீங்கன்னா நான் வந்து விளையாட்டு செய்திகள் சினிமா எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க, எந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் எனக்கு தெரிஞ்சு அவாய்ட் பண்ணுறதா தெரியுது. நீங்கள் அவாய்ட் இல்லை, அதை காமெடியாக தான் பார்க்குறாங்க. அது அவாய்ட் இல்லை, காமெடியாக பார்க்குறாங்க. தெரியுதா உங்களுக்கு? இப்போ எடப்பாடியை பற்றி ஒரு கேள்வி நீங்கள் உதயநிதி கேளுங்க, அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுப்பாரு. எதிர்கட்சி தலைவர் அப்படி இப்படின்னு. ஒரு பிஜேபி நயினா நாகேந்திரன் கேளுங்க, அது கவுண்டர் கொடுப்பாரு. நீங்கள் திமுகவில் வந்து 3ஆம் கட்ட தலைவர்கள் மட்டும்தான் விஜய்க்கு ஏதாவது பதில் சொல்லுவாங்க, மற்றவங்க யாரும் சொல்கிறதே கிடையாது. இங்கே விஜய் மட்டுமே டைரெக்டாக திமுக அதிமுகவை பற்றி பேசுவார். ஓகேங்களா? அந்த அரசியலில் திராவிட கட்சிகள் போகவே இல்லை. விஜயை ஒரு பொருட்டாக மதிக்கலைன்னு தான் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு தெரியும் அரசியல் காலம்லாம். ஏங்க விஜய் அப்பா வயசுங்க திமுக கட்சி உருவாகி, விஜயோட வயசுங்க திமுக ஆட்சி நடத்தி, அவங்களுக்கு தெரியாதா? இதுக்கு முன்னாடி வந்த நடிகர்கள்லாம் இருக்காங்க. விஜயகாந்த் இருக்காரு. விஜயகாந்தோடைய அரசியல் பயணம் வேறு. விஜயகாந்தும் விஜயும் ஒன்றுன்றாங்க, ஒன்றே கிடையாது. விஜயகாந்த் என்பவர் அரசியலுக்குள்ளே வரும்போது அவர் அனைத்து கட்சியும் திட்டினார். கலைஞரை திட்டினார், ஜெயலலிதாவை திட்டினார், காங்கிரஸை திட்டினார், பிஜேபி திட்டினார். எல்லாமே யோக்கியம் கிடையாது, நான் தான் யோக்கியம். அதனால தான் அவர் சந்தித்த முதல் தேர்தலில் 234 கேண்டிடேட்டை போட்டு 12% ஓட்டுகள் வாங்கி அவர் மட்டும் வெற்றி பெற்றார். இவருடைய அரசியல் அந்த மாதிரி கிடையாது. இவர் வரும்போதுமே முதல்ல இருந்து திமுக, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பிஜேபி, அவங்க 2 பேரும் தான் திட்டுவார். நீ ஏன் அதிமுக கேள்வி கேட்கல, ஊழலை ஒழிப்புன்னு சொல்லிட்டு ஊழல் வழக்கிலேயே இந்தியாவிலேயே ஒரு முதல் முறையாக ஒரு பதவியில் இருந்து சிறைக்கு போனவங்க அம்மையார் மட்டும்தான். அப்போ அந்த கட்சியை நீ ஏன் ஊழல் கட்சின்னு சொல்ல மாட்டேற? எப்போ திட்டுற? உனக்கு ஆதரவு 41 பேர் இருந்தப்போ ஆதரவு கொடுத்தனால அவங்களை நீ திட்டல. அப்புறம் அவங்க திட்ட ஆரம்பிச்சோன்னா அவங்க நீ ஊழல் கட்சின்ற. இதுக்கான அரசியல் களம் இது கிடையாது. இந்த அரசியல் களமே வேறு. நான் தாலிக்கு தங்கன்றது அதிமுக திட்டம். ஏதாவது இண்டிவிஜுவலாக நீங்களாக ஒரு திட்டம் உருவாக்கி சொல்கிறீங்களா? வீடு கொடுப்பேன், கார் கொடுப்பேன், பைக் கொடுக்க சாத்தியமா? கொடுக்க முடியுமா? என்ன முடியுமோ அதான் பேச முடியும். அவர் தாலிக்கு தங்கன்றீங்க, அது அதிமுகவுடைய அம்மையாருடைய திட்டம். மாமன் சீருன்றீங்க, அதுவும் அதிமுக திட்டம் தான். ஏன்னா மாமன் பிறந்த குழந்தைங்களாம் மோதனன்றது எனக்கு தெரிந்து, நான் களத்தில் 28 வருஷமாக இருக்கேன். நான் நிருபராக ஒரு 22 வருஷமாக பெரிய பத்திரிகையில் இருந்தேன். அப்போவே நான் பார்த்துருக்கேன். ஜெயக்குமார் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் பிறந்தநாள் அன்று அரசு மருத்துவமனையில் பிறக்கும் அத்தனை குழந்தைக்கும் 1 கிராம் மோதிரம் கொடுப்பார். நான் கிட்ட இருந்து செய்தி எடுத்துருக்கேன். அப்போ அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் காப்பி அடிச்சு, அப்போ என்ன தான் நீங்கள் இவர் பெண்களுக்கு இலவச பஸ்ஸுனா நீங்கள் எல்லாத்துக்கும் இலவசம்ன்றீங்க. இதே ஆரம்பிக்கும் போது நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க? உங்கள் ஸ்டேஜ்லேயே உங்களை நிற்க வச்சு ஒரு பொண்ணு ஓசி பஸ்ஸுன்னு பேசும். அப்போ இன்றைக்கி உங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறதுக்கு நீ என்ன பேச போகிற? 0 பதில். அப்போ நம்ம களம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வந்துட்டோம் இல்லை பேசணும்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அவன் எழுதி கொடுக்குறது, இவன் எழுதி கொடுக்குறதுலாம் பேசணும்னா இந்த அரசியல் களம் நம்மளை காமெடினா பார்க்க ஆரம்பிச்சோம். திரையில் பெரிய ஹீரோவாகவும் பெரிய பிம்பமாகவும் தெரியும் விஜய், தரையில் 0வாக தெரிகிறது இவர் நடந்துக்கும் விதத்தில். இதுதான் என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு. இதே மாதிரி இன்னொரு அரங்கத்தில் கண்டிப்பாக தேங்க்ஸ்.